நெல்லை காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கம் நிறுவன தலைவர் சார்லஸ் சாலமோன். காவல் ஆணையர் அவரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். இது எதற்காகனா, நேற்றைய தினம் பெருந்தலைவர் ஐயா காமராஜரை பற்றியும் நாடார் சமூக மக்களை பற்றியும் இழிவாக பேசிய முத்தார் அகமது என்பவனை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும், அவருடைய அந்த யூடியூப் சேனலை முடக்கவும் மனு கொடுக்க வந்துள்ளோம். பெருந்தலைவர் புகழ்பெற்ற தேசிய தலைவராக இருந்து 9 ஆண்டு காலம் தமிழகத்தை பொற்கால ஆட்சி நடத்திய பெருந்தலைவர் காமராஜரை குறித்து ஒரு யூடியூப் சேனலை நடத்தி அவனூறாக பேசி பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கும் நாடார் சமூகத்தினுடைய புகழுக்கும் களங்கத்தை விளைவித்து ஜாதி பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கும் முத்தாரே உடனடியாக காவல்துறை அவர்களை கைது பண்ண வேண்டும், அவருடைய யூடியூப் சேனலை அதை முடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஆணையாளர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுக்க வந்துள்ளோம். அதுபோக இன்னும் இந்த சௌத்ரி தேவருங்கிற ஒருவர், அதாவது எல்லா சமூக மக்களுமே இன்னைக்கு ஒரு ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் சாக்கு என்று சொல்லி இன்றைக்கு யூடியூப்ல அவர்கள் செய்த தவறை ஊக்குவித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களையும் காவல்துறை அவர்களையும் கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் என்றுச்சுன்னா ஒரு பெரிய மனிதராக இருந்து கொண்டு, ஒரு சமுதாயத்தின் போர்வையில் இருந்து கொண்டு இன்றைக்கு நாடார் சமூகத்தை குறித்து அவனூறாக பேசி பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை களங்க விளைவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த நேரத்திலே அனைத்து நாடார் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் சௌத்ரி தேவர் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஒரு ஐக்கியமாக ஒரு தமிழ்நாட்டிலே நாடாறு தேவரு இன்னும் ஏதவர்கள் என்று சொல்லி இன்னும் எந்த ஒரு சமூகமும் இன்றைக்கு பிரச்சனை இல்லாதபடி நாங்கள் எல்லாருடையும் ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நாடார் சமூகத்தை அவர்கள் குறிப்பிட்டு இன்றைக்கு இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாடார்கள் உழைப்பால் தான் உயர்ந்திருக்கிறார்கள், யாருடைய பணத்தையும் சுரண்டவில்லை. ஆனால் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக யாரோ ஒருத்தர் சும்மா நான் கூட இன்னைக்கு ஒருத்தரை தப்பா எழுதலாம், ஆனா மரித்தவர்களை குறித்து, இறந்தவர்களை குறித்து, தலைவர்களை குறித்து தவறாக சித்தரிப்பதே ஒரு மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு உயிரோடு இருக்க மனிதர்களை நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அன்றைக்கு யாரோ ஒருத்தர் எழுதினார் என்று சொல்லி இன்றைக்கு சௌத்ரி தேவர் அவர்கள் இன்றைக்கு காமராஜரை பற்றி மிகவும் தரைக்குறைவாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் இதோடு இதை நிறுத்திக் கொள்ள இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டியது இருக்கும். ஆகையால் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போக வேண்டாம் என்று நினைக்கிறோம். ஆகையால் இந்த காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னென்றால், பொற்கால ஆட்சி தந்த பெருந்தலைவர் காமராஜரை குறித்து இனிமே எந்த சூழ்நிலை எந்த ஒரு யூடியூப் சேனலும் தவறான கருத்துக்கள் வெளியிட்டால் அது விளைவுகள் வேற மாதிரியா இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சமுதாய பொறுப்போடு செயல்பட வேண்டும்.